வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான காரக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்ய போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த குழம்பு எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில பொருட்கள்லாம் வறுத்து மசாலா அரைச்சி ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய், நான் இன்றைக்கி ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நல்லா ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன் இது கூடவே. இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். நம்ம அடுப்பு தீயை குறைச்சி வச்சு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மசாலா பொருளை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கருக விடாமல் நல்லா பக்குவமாக வறுத்து எடுத்திங்கன்னா குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு பாருங்கள் மல்லி. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸில் உள்ள 2 தக்காளி பழம். அதே போல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவலும் கம்மியான அளவு சேர்த்திங்கன்னா போதும். அதிகமான அளவு சேர்த்தா அந்த அளவுக்கு நமக்கு நல்லா இருக்காது. அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குங்க. இப்போ இதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்குவோம். இப்போ எல்லா பொருளும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்குவோம். நல்லா தண்ணி ஊற்றி நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு 250 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காயை பார்த்திங்கன்னா இது போல் 4ஆக வெட்டிக்குங்க. உள்ளே பூச்சி எதுவும் இருக்கான்றதை பார்த்துக்குங்க. அதே போல் கத்திரிக்காய் வெட்டின உடனே தண்ணியில் போட்டு வச்சுக்குங்க. இல்லாட்டினா கருத்து போயிடும். கத்திரிக்காய் இப்போ இருக்குது ரெடியாக. இப்போ குழம்பு தாளித்து விட்டுருவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த குழம்பு நல்லெண்ணெயில் செய்யும் போது தான் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. காரக்குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் நல்லெண்ணெயில் செய்யும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. அந்த கத்திரிக்காயை எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம குழம்பு வைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து அந்த கத்திரிக்காய் சாப்பிடும் போது அந்த குழம்புல வெந்ததுக்கப்புறம் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. கத்திரிக்காயும் குழம்புல கரைஞ்சி போகாது. நம்ம இது போல் வதக்கிட்டு செய்யும் போது கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா இது போல் முழுசாக தான் அந்த கத்திரிக்காய் குழம்புக்கு நீங்கள் வெட்டிக்கணும். சின்ன சின்ன பீஸாக வெட்டக்கூடாது. இப்போ அதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருக்கேன். நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 15 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வெங்காயம் பூண்டு வதங்கட்டும். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது தான் குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. சின்ன வெங்காயமே சேர்த்துக்குங்க இந்த குழம்புக்கு. இப்போ வெங்காயம் பாதி அளவு வதங்கினோன்னு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குங்க. குழம்புக்கு நல்லாவே வாடையாக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த எண்ணெயில் வதக்கிட்டு செய்யும் போது நல்லா இது போல் வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ இந்த மசாலா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துக்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியும் வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் போதுமானு செக் பண்ணிக்கங்க. தேவைன்னா சேர்த்துக்குங்க. இதில் நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்போட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக்கிறதுக்கு தான் இந்த வெல்லம். அந்த உப்பு புளிப்பு காரம் எல்லாத்தையும் அப்படியே பேலன்ஸ் பண்ணி குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கடைசியாக நம்ம இது போல் சேர்க்கும் போது ஒரு அரைக்கட்டி சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்குங்க. இப்போ குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயும் இதிலே சேர்த்துருங்க. சேர்த்து விட்டு இந்த குழம்பு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். இந்த குழம்பு நல்லா கொதித்து வந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு மூடி போட்டு கொதிக்க வைங்க.
நல்லா குழம்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்கும்போது பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கும்போது தான் குழம்போட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. நல்லா இது இந்த அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்குங்க. குழம்பு பாருங்கள் ரொம்ப அருமையாக நல்லா கம கமன் வாடையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த காரக்குழம்பு நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். நல்ல ஒரு பொரியல் கூட்டுக்குடையெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.